இங்க பாருங்க அண்ணே. மேடம் மேடம் ஒரு செகண்ட். பண்ணு 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 Hello, sir. Okay. தூக்கு மேல தூக்குங்க. இது ஸ்டிக் இல்லையா? நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க சொல்லுங்க. நீங்கள் யார் ஃபோட்டோ ஓகேவா? ஃபோட்டோ தான் அவர் சார். அப்படியே சார். ஐயா கொஞ்சம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 11 திட்டப்பணிகளை தங்களது சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 3.35 கோடி மதிப்பீட்டிலான 13 புதிய கட்டிடங்களை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் 5,65,00,000 மதிப்பீடு 4 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 4 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் 3 வட்டார பொது சுகாதார ஆய்வகங்கள் ஆகிய 11 புதிய கட்டிடங்களை மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரை 13 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு NQAS அக்ரிடேஷன் வந்து பெறப்பட்டது. மேலும் 8 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 1 துணை சுகாதார நிலையத்தில் NQAS சர்டிபிகேஷனுக்காக உள்ள கட்டமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் அந்த 9 சுகாதார நிலையங்களுமே வந்து NQAS சர்டிபிகேஷன் பெறுவதற்காக தயார் நிலையில வந்துள்ளது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுத்திருக்கும் பல்வேறு திட்டங்கள் நல்ல முறையில் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுடைய கோஆர்டினேஷனால ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களிடம் அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளது. மாவட்டத்தில் 11 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுகிற நல்ல நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புக்கினிய திரு KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த செஞ்சை பகுதியில் 75 லட்சம் ரூபாய் செலவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான ஒரு புதிய கட்டிடம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு ஒரு மிகப்பெரிய அளவிலான 1.5 கோடி ரூபாய் செலவிலான ஒரு கட்டிடம் ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முத்துப்பட்டினத்தில் 75 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான கட்டிடம் ஒன்றும், தேவக்கோட்டையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான ஒரு புதிய கட்டிடம் ஒன்று 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், முத்தரேந்தர் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு புதிய கட்டிடமும், சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட சிவகங்கையில் 80 லட்சம் ரூபாய் செலவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான ஒரு கட்டிடமும், கீழப்பூங்குடியில் ஒரு வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அதுவும் இப்போது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட புதுமயில் பகுதியில் ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பொது சுகாதார அலகு கட்டிடம், புலியால் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம்,
மாரநாடு பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், நெடுங்குளம் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் துணை சுகாதார நிலைய கட்டிடம், மணலூர் பகுதியில் 30 லட்சம் செலவில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் என்று 11 புதிய கட்டிடங்கள் 5,65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏதோ சிவகங்கை மற்றும் நடைபெறுவதாக நீங்கள் கருதிக் கொள்ளக்கூடாது. இன்று காலை நான் விருதுநகரில் இதேபோல் ஒரு 11 கட்டிடங்கள் திறந்து வைக்கிற அந்த பணியினை முடித்துவிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு 16 கட்டிடங்கள் திறந்து வைக்கிற பணியும், மதுரை மாநகர் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு 7 கட்டிடங்கள் திறந்து வைக்கிற பணியிலும் அடுத்த வாரம் ஈடுபடவிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்வையோடு சிந்தித்து அதற்கான திட்டங்களை நீக்கிய காரணத்தாலே தான் இந்த அளவுக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவுடைய உயர்கல்வி எடுத்தவர்களுடைய சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24%. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 54%. தேசிய குறியீடு 24%. நம்முடைய மாநிலத்தினுடைய குறியீடு சாதனை 54%. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 11 இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த மருத்துவத்துறையில் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளை ஒப்பிட்டு சொல்லி 600க்கும் மேற்பட்ட விருதுகளை 7 ஆண்டு 8 ஆண்டு காலத்தில் பெற்று இந்த 3-4 ஆண்டுகள் 3 ஆண்டு காலத்தில் 560க்கும் மேற்பட்ட விருதுகள் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த அரசனுடைய செயல்பாடுகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையை வழிநடத்துகின்ற மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உயர்நிலையிலான அனைத்து அலுவலர்கள் முதல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் வரை இந்த துறையில் ஒரு ஈடுபாடோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்காட்டு. ஏதோ இன்றைக்கு முதலமைச்சர் விரும்புகிறார், அமைச்சர் செயல்படுகிறார், போறாரு வர்றாரு, 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு, 7 மணி வரை சுற்றுறாரு, அப்படி இருந்தால் மட்டும் வந்தார். இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஊழியர்களும், கடைநிலை ஊழியர்கள் வரை மருத்துவர்கள், உயரதிகாரிகள் அத்தனை பேரும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த சாதனைகளை நாம் சாதிக்க முடிகிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தாய்க்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது தொடர்ச்சி இன்டிகேட் பண்ணீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் பெருமளவில் குறையும். அதுக்கப்புறம் அகைன் ஃபைனலாக